சைனா டவுனுக்குள்ளே நான் நிற்கிறேன். இப்போ சைனா டவுன் லண்டனில் இருக்கிற இந்த சிட்டிக்குள்ளே இருக்குது. அந்த அட்ரஸ் எல்லாம் நான் போடுறேன்னு பாருங்கள். இப்போ வந்து சனம் நெருக்கடி ஃபுல்லாக சைனீஸ் சாப்பாடு சைனீஸ் சாமான்களும் வாங்குறதுக்கு தான் இந்த கடையில் ஃபுல்லாக இருப்பாங்க. இதுக்குள்ள வந்து நான் ஃபுல்லாக என்னென்ன இருக்குன்னு காட்டுவேன். வணக்கம் அன்பான தமிழ் பேசும் உறவுகள் அனைவரையும் மீண்டும் ஒரு காணொளி சதைக்கிற மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் லண்டனில் இருக்கிற மிகப்பெரிய சீன நகரத்துக்குள்ளே தான் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். மிக மிக பிரபல்யமான ஒரு சைனா டவுன்னு சொல்லுவாங்க, தமிழில் சீன நகரம் என்று அழைக்கலாம். அங்கே போய் பார்க்கும் பொழுது நாங்கள் லண்டனில் இருக்கோமா அல்ல சீனாவில் இருக்குமான்ற ஒரு எங்களுக்கே ஒரு டவுட் வர அளவுக்கு அந்த நகரம் முழுக்க முழுக்க சீனா மாதிரியே இருக்கும். அதிகளவான சீன உணவகங்களை கொண்டு நிறைந்து காணப்படுகிற இந்த சீனா டவுனை பற்றிய முழுமையான காணொலியை நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பாருங்க, இவ்வளோ அழகான ஒரு காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படியே அவ்வளோ அலங்கரிக்கப்பட்டிருக்குது அந்த சீனர்களுடைய பாரம்பரிய அந்த அலங்கார முறையில். இந்த வீதிகள் அத்தனையுமே அலங்கரிக்கப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட இந்த இடத்துல 9 வீதிகள் காணப்படுது. லண்டன் சிட்டியில் அமைஞ்சிருக்கிற இந்த சீனா நகரத்துக்குள்ள 9 வீதிகள் இருக்குது. இந்த 9 வீதிகள் ஃபுல்லாக இவர்கள் சீனர்களுடைய உணவகமாக இருக்கட்டும் சரி, அல்ல சீனர்களுடைய அனைத்து விதமான பொருட்களையும் இங்கே வாங்குகிற அளவுக்கு அத்தனை கடை தொகுதிகள் அமைஞ்சிருக்குது. எங்கு பார்த்தாலும் சனக்கூட்டமாக நிறைஞ்சு காணப்படுது. அதிக அளவில் ஏசியாவிலிருந்து, அதாவது ஆசியாவிலிருந்து வர மக்களை பார்க்கக்கூடிய இருக்குது. அவ்வளோ அழகாக காட்சி தருது பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. என்னாலவே மெய் மறந்து நின்று நான் வந்து சீனாவில் போய் அந்த ஃபீலிங் எப்படி இருக்குமோ அதே உணர்வை இந்த இடத்துல சந்திக்கு. இது மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருக்குது. மறந்துடாமல் நீங்களும் லண்டனுக்குள்ளே வந்தால், லண்டனை பார்க்கணுமென்னு வந்தால், இந்த சீன டவுனை சுற்றி நிறைய ரயில்வே ஸ்டேஷன், அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன் எல்லாமே பக்கத்தில் அமைஞ்சதால் ஈஸியாக இலகுவாக வந்து இந்த இடத்தை அடைஞ்சிடலாம். அந்த ஸ்டேஷன்லேருந்து ஒரு 2 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் வாக்கில் தான் இந்த சைனா டவுன் அமைஞ்சிருக்கு. மறந்துடாமல் இப்படி ஒரு அனுபவத்தை ஒரு 1 hour போதும் இதை சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். அவங்களுக்கு சீனாவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இங்கேயே அந்த உணர்வுகளை, அந்த இடங்களை பார்க்கக்கூடிய இருக்கும். நிறைய உணவகங்கள், வித்தியாசமான உணவகங்கள், சீனர்களுடைய அத்தனை விதமான உணவுகளை இங்கே கிடைக்கும். அதுவும் இந்த இடத்தை பொறுத்தவரையில் எல்லாரும் சொல்கிறது மிக சீப்பாக, விலை குறைவில் வந்து சாப்பாட்டு உணவகங்களை பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த சைனா டவுனை பற்றி நாங்கள் வந்து முக்கியமாக இன்னொரு விஷயம் பார்க்கணும். இதனோட வரலாறு அப்படின்னு 1950க்கு பிறகு தான் இது வந்து மிக பிரபலியமானது. ஆனாலும் இதுக்கு முன்பு இருந்த காலம், ரெண்டாம் உலக யுத்தத்துக்கு முன்னாடியே இங்கே இந்த ஏரியாவில் வந்து, இந்த பகுதியில் வந்து சீன மக்கள் வந்து குடியேறியிருக்கிறாங்க. பிரித்தானியாவுக்கு வர மாலுமிகள்லேருந்து ஃப்ளைட் ஓடிட்டு வராக்கள்லேருந்து எல்லாருமே அந்த சைனா சாப்பாடு சாப்பிடணும், அந்த
சைனீஸ் ஆட்கள் இப்போ அவங்க வராங்கன்னா அவங்களோட சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. அதுக்காக இங்கே சின்ன சின்ன உணவகங்களை திறந்துருக்காங்க. அதிலிருந்து இந்த இடம் வந்து மெல்ல மெல்ல ஒரு பிரபல்யம் ஆயிட்டு. 2ஆம் உலகப் போர் யுத்தத்தில் வந்து இது வந்து பாதிக்கப்பட்டது, குண்டுகள் போட்டு இந்த இடம் வந்து சேதமடைஞ்சுன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அதுக்கப்புறம் வந்து அதை திருப்பி புனரமைப்பு செஞ்சு இன்றைக்கு பிரித்தானியாவில் இருக்க மிகப்பெரிய சீன நகரத்தில் இதுதான் முன்னிலைமையில் இருக்குது. இங்கே வந்து எல்லா விதமான இடங்களையும் பார்க்கலாம். மசாஜ் சென்டர்லேருந்து, நிதி நிறுவனங்கள்லேருந்து, அடுத்தது அவங்களோட அங்காடி பொருட்கள், அதாவது மாளிகை சாமான்கள்லேருந்து, அடுத்தது உணவகங்கள்லேருந்து எல்லா விதமான இதுகளையும் பார்க்கலாம் இந்த இடங்களில். இப்போ நான் ஒரு பேக்கரிக்கு முன்னாடி நிற்கிறேன் பாருங்கள். எல்லாமே வித்தியாசமான முறையில் அவங்களோட சாப்பாடுகளை பார்க்க முடியுது. சைனீஸ் பேக்கரி ஐட்டங்களை பார்க்க முடியுது. வெளில நடந்து ஒவ்வொரு வீதியாக பார்க்க போகிறோம். அங்கே என்ன வித்தியாசமான விடயங்கள் இருக்குன்றதை பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சைனா டவுனுக்கு போகிறேன்னு சொன்னால் நீங்கள் கூகுளில் போயிட்டு அவங்களோட வெப்சைட் சைனா டவுன் லண்டன் அடித்தாலே அதில் பார்க்கலாம். வந்து அதிலே இருக்குது, அதில் மெப் இருக்குது. அதில் வடிவா மெப்பில் எங்கே போகணுமென்று போயிட்டு அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இதெல்லாம் வந்து 15 பவுண்ட் தான், வந்து ஸ்டெர்லிங் பவுண்ட். அன்லிமிட்டடாக சாப்பிடலாம் சைனீஸ் சாப்பாடுகளை. எல்லா பட்டிஸ்லேருந்து, ரோல்லேருந்து, சிக்கன்லேருந்து, அடுத்தது பீஃப்லேருந்து எல்லாமே இருக்கும். இறால்லேருந்து எல்லாமே நீங்கள் அன்லிமிட்டட் சாப்பிடலாம் ஒரு ஆளுக்கு. விலையை பொறுத்தவரை 15 பவுண்ட் ஓகே. ஆனால் இதே நாங்கள் இதே வீடியோ அன்லிமிட்டட் ஃபுட் இது போட்டுனாங்க 24 பவுண்ட். லண்டனில் குரைடனில் ஒரு ஜேஆர்சி ரெஸ்டாரண்ட்டு, அது வந்து டபுள் மடங்கு கிட்டத்தட்ட. இதில் குடும்பங்களோடு வந்தால் ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு மிக அழகான ஒரு இடம். வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. ஏன்னு சொன்னால் அது சைனாவில் இருக்கிற மாதிரியே அந்த கட்டிடக்கலைகள் அத்தனையும் இருக்கும் பேக்ரவுண்டில். ஓகே, சீனாவுக்கு போன அந்த உணர்வை தூண்டுற மாதிரி ஒரு இருக்கிறதால இங்கே வந்து அதிக லெவலில் வந்து ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பில்டிங், எவ்வளோ அழகாக இருக்குது. பூமரங்கள் எல்லாம் அப்படியே வடிவாக பூத்து கொள்ளுங்குது. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்னச்சுன்னா, இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே நிறைய ஸ்ட்ரீட் பெர்ஃபார்மர், அதாவது வீதியோரங்களில் இருக்கிற அந்த கலைஞர்கள் வந்து நிறைய அவங்களோட நிகழ்ச்சிகளை செய்வாங்க. அந்த வீதியில் இருந்து கொண்டு அவங்களோட ஒவ்வொரு திறமைகளையும் காட்டுவாங்க. அவ்வளோ அழகாக இருந்தீங்க. நான் இடத்துலேயே கொஞ்சம் நேரம் நின்று ஒரு 1/2 மணி தேலம் அவங்களோட லெசன் பண்ணி ஒரு அந்த ஒரு லேடி வந்து அப்படி அழகாக வந்து பாட்டு படித்தாங்க. பக்கத்தில் ஒரு அழகான ஒரு பார்க் இருக்குது, குட்டி பார்க். இங்கே வந்து நிறைய மக்களை பார்க்கக்கூடிய அந்த அங்கேருந்து சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு இங்கே ஒன்று வந்து அழகாக வந்து சாப்பிடலாம். வாங்க அப்படியே நடந்து நாங்கள் இன்னும் ஒரு ஸ்ட்ரீட் பெர்ஃபார்மரை பார்ப்போம். அவர் இன்னும் வித்தியாசமான முறையில் அவர் அந்த வீதியோர கலை நிகழ்ச்சியை செஞ்சு கொண்டிருக்கிறாரு. பார்ப்போம் வாங்க, உள்ள அங்கே அந்த இன்னொரு பக்கத்தில் செய்கிறாரு, பார்ப்போம் வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இவர் வந்து ஒரு வித்தியாசமான முறையில் அந்த பைசிக்கிளை வச்சு கொண்டு, தீப்பந்தங்களை வச்சு கொண்டு அப்படி பிரம்மாண்டமான ஒரு வியக்கத்தக்க ஒரு நிகழ்ச்சியை செஞ்சார். அதனால் வீடியோவில் எடுத்து நான் அடுத்த காணொலியில் நான் அதை போடுவேன்.
வந்து நாங்கள் அப்படியே எங்களை மாதிரியே வரைவாங்க, இல்லை நாங்கள் கார்ட்டூன் மாதிரி வரையணும்னு சொன்னால் அதை சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி வருவாங்க. நிறைய இந்த வீதியோர வரைபட கலைஞர்களை பார்க்க முடிஞ்சிருக்கு. அவ்வளோ அழகாக தத்ரூபமாக வரைவாங்க, அவ்வளோ அழகாக பார்க்குறதுக்கு. இது ஒரு கலைஞர் மட்டும் இந்த இதில் தொடர்ச்சியாக நீங்கள் பார்ப்பீங்க. நிறைய கலைஞர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொருவரும் அப்படி வெயிட் பண்ணி கொண்டு இருப்பாங்க. நாங்கள் போனோடனே ஓகே கொடுத்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க அப்படியே வரைச்சி தருவாங்க. சிலவங்க கலர் போட்டு வேணும், சிலவங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் வேணும், சிலவங்களுக்கு அவங்கள கார்ட்டூனாக வரைஞ்சி தரணும். அப்படியே அவங்க வரைவாங்க. இந்த இடத்துல நிறைய மிக முக்கியமான நிறைய இடங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு. அப்போ உங்களுக்கு தெரியும், லண்டனில் வந்தால் ஒரு நாள் நீங்கள் வட்டி அழகாக செலவழிக்கலாம் இந்த இடத்துலையே. என்ன சொன்னால் அந்த டைம் எப்படி நேரம் போகிறன்றதே தெரியாமல் இருக்கும். அந்தளவுக்கு நிறைய அம்சங்கள் இருக்குது இதில். என்ன சொல்கிற, இந்த பில்டிங்கு பக்கத்தில் தான் இது இருக்குது. ஹார்ட் நிறைய இடங்கள். என்னை பொறுத்தவரையில் ஒரு நாள் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் முழுக்க நிறைய இடங்களை பார்க்கலாம். எல்லாமே பக்கத்தில் இருக்குது. இந்த இடத்துல அதிகளவான சுற்றுலா பயணிகளை நாங்கள் பார்க்கக்கூடியா இருக்கும். ஏன்னு சொன்னால் வெளிநாட்டிலேருந்து வர அத்தனை சுற்றுலா பயணிகளும் இந்த இடத்துல இருந்து நிறைய புகைப்படங்கள் எடுத்துக்கொள்வது மட்டுமில்லை, இதை சுற்றி இருக்கிற நிறைய இடங்கள் பக்கத்தில் இருக்கிறதால இந்த இடத்துக்கு கட்டாயம் வருவாங்க. ஸோ மறந்துடாமல் நீங்களும் ஒரு நாள் இதுக்கண்டு ஒதுக்கி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ இந்த இதுக்கு பக்கத்தில் தான் அந்த நான் ஃபோரர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, சார்ஜிங் க்ரோஸ் சென்டர் இருக்குது. அங்கே தான் போயிட்டு நான் ட்ரெயின் எடுக்க போகிறேன். அதுவும் பக்கத்தில் தான் இருக்கு. ஒரு 2-3 மினிட்ஸ் நடந்தாலே போதும். இப்போ அங்கே தான் நான் போய் கொண்டிருக்கிறேன். இதில் என்னைய 200வது ஆண்டு நிறைவு முன்னிட்டு ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கு. த நேஷ்னல் கேலரி 200வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. அதாவது வீதியில் இருக்கிற இன்னும் ஒரு கலைஞர் ஸ்ட்ரீட் பர்ஃபார்மரை பார்க்கக்கூடியதாக இருக்குது. அழகாக நல்லா அந்த மியூசிக் வாசித்தார். அப்படி இருந்தீங்க, வெரி டேலண்டட். அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். அந்தளவுக்கு சூப்பராக இருந்தீங்க. இங்கே அவரை காணலே. இதாக இருக்கிறாங்க, சூப்பராக இருந்தீங்க. நான் இதுக்கு முதல் ஒரு அரை மணி தளத்தில் நின்றுட்டு தான் போனேன். இப்போ வரக்குள்ள அப்படி நான் என் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும். அப்படி பர்ஃபார்மன்ஸ் சூப்பர். நாங்கள் இது போன்ற நிறைய காணொலிகள் நிறைய இடங்களை பார்த்து கொண்டு வரோம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இன்னும் ஒரு மிகச்சிறந்த ஒரு இடத்துலேருந்து இன்னும் ஒரு அழகான காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.